அள்ளி அள்ளி கொடுத்தீர்கள், எல்லாம் செய்தீர்கள், ஏதோ நடந்து விட்டது. ஆனால் உங்களை யாராவது எவனாவது பேசினால் கடுகளவும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று ஒவ்வொரு தொண்டனும் இன்றைக்கு வைராகியமாக பேசி கொண்டிருக்கிறான். ஆகவே அப்படிப்பட்ட தொண்டர்களை கொண்டிருக்கிற இந்த இயக்கத்தை யாராலும் ஒன்று செய்துவிட முடியாது. இன்றைக்கி அல்பைக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடைப்பிடிப்பது போல சில பேர் பேசி கொண்டிருக்கிறார். ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்கிறான், ஒரு இருக்கிறாருன்னு சொல்லி தொலையணும். இப்போது காரணம் என்ன சொன்ன, என்னோட ரொம்ப சின்ன பையன்தான். அவங்க அமைச்சர் என்ன சொல்லுவார், ஞான அப்படிலாம் திட்டுறேன், அது வேறு விஷயம். ஆகவே அவன் அந்த இன்னைக்கு பேசுகிறார், திமுகவை பற்றி நேற்று சொல்கிறார், தளபதிக்கும் உதயநிதிக்கும் சவால் விடுறார். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நீ ஒரு மேயராவது வருவார். நான் பச்சையாக பேசுவேன், ஆனாலும் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். காரணம் என்ன, தலைவரே அன்றைக்கி என்ன டிவியில் நான் பேசுனது பார்த்துட்டு உங்கள் வயசுக்கு நீங்கள் அப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்டார். காரணம் என்னவென்று கேட்டால், இவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்னை போன்றவர்களுக்கு வந்து விட்டதே. ஒரு காலத்தில் பண்டிதர் நேருவுக்கு பதில் சொன்னோம், ராஜாஜிக்கு பதில் சொன்னோம், காமராஜருக்கு பதில் சொன்னோம். இந்த கைஷாடிகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலம் நமக்கு வந்து விட்டதே என்று எண்ணுகிற போது தான் வேதனையாக இருக்கிறது. அந்த அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, அவன் தான் இன்னைக்கு ஷேடோ சீஃப் மினிஸ்டர். முதலமைச்சர் வேற, முதல் போட்டவர் இவர். காரணம் என்னவென்னா, எல்லா தொகுதி இந்த 41 பேர் செத்தாங்கல்ல, அந்த 41 பேருக்கு பணம் எங்கேருந்து வந்ததுன்றத இடி இப்பொழுது விசாரணைக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த கட்சியை அழிக்கணும்னு நினைக்கிறவன் ஒன்று கை கால் இல்லாமல் போடுவான், அல்லது ஊமையாயிடுவான், அல்லது நடுத்தரில் நிற்பான். இந்த அழிக்கணும்னு நினைக்கிறவனு கடைசியாக தூக்கி போடுறவனும் நாங்களதாக இருப்போம் என்பது வரலாறு. இதை தெரிந்து கொள்ளாமல் அவன் எப்படின்னா, சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், யாராவது புது ஹோட்டல் ஆரம்பித்தா முதல்ல இவன் தான் போய் சாப்பிடுவான். காரணம்னா, முதல் நாள் அன்றைக்கி ஸ்பெஷல் ஸ்வீட்டுக்கிட்ட எதுனா ஒன்று வைப்பான். இதுக்காகவே ஹோட்டல் திறக்கிற அன்றைக்கெல்லாம் போய் சாப்பிட முடியும். அந்த கேரக்டர் தான் இந்த ஆதிய அர்ஜுனா. எந்த கட்சி போனாலும் முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவார். நம்மக்கிட்ட அப்ளிகேஷன் போட்டால் ரிஜெக்ட் பண்ணோம். அப்புறம் விசிகே கிட்ட போனார், திருமாவளவனோடு இருந்தார். அங்கேருந்து அடுத்து ஏடிஎம்கேக்கு போய் அப்ளிகேஷன் போட்டார். எடப்பாடி உள்ளபடியே நான் பாராட்டுறேன், இவனை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டு இவன் முகமே சரியில்லை, ஆகவே சேர்க்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அடுத்து இந்த இப்போ இருக்கிறவர் ஆரம்பித்தார். அவர்கிட்ட போய் இன்னைக்கு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அவருடைய வண்டவாளம் இன்றைக்கி தண்டவாளத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறது. எப்படி இவருக்கு பணம் வந்தது? கேரளாவில் லாட்ரி சீட்டு ஊழலில் அது எப்படின்னா, 5000 ரூபா 1000 ரூபான்னு பரிசு விடுதில்லை, அந்த டிக்கெட்லாம் இவங்களே எடுத்து பண்ணலாம். கேஸாக தான். மற்றதெல்லாம் விற்று பல்லாயிரக்கணக்கான கோடி கேரளாவில் சிக்கிம் லாட்ரி மற்ற லாட்ரிலாம் விற்று இடியில் மாட்டியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி யார் யார், இவங்க மாமியார், மாமியாருக்கு அண்ணன், இவன் பொண்டாட்டி, இவங்கெல்லாம் அக்யூஸ்டு. வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவர் கையில் தான் இந்த அமைச்சர் வந்து துறைமுகத்தெல்லாம் கொடுத்துருக்கிறார். இந்த துறைமுகங்களில் இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு எல்லா பாதுகாப்பு பொருளும் வருது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கிரைம் பீரோ என்று ஒன்று இருக்கிறது. அந்த பீரோவில் கண்டுபிடிக்கப்பட்டு சொன்னது என்று சொன்னால், ஒவ்வொரு போர்ட் அதாவது துறைமுகங்கள் மூலமாகத்தான் போதைப் பொருள்கள் இந்தியா பூராவும் பருகிறது. அதிகமாக குஜராத்திலும் ஆந்திராவிலும் கடலோர பகுதியாக இருக்கிற தமிழ்நாட்டிலும் சில இடங்களில் வந்திருக்கிறது என்று தகவல் தருகிறது. அந்த இலாக்கா மட்டும் வாங்கினார். இப்போ புரியுதா? 71 கடைகளில் 700 கடைகளே மூட்டான்றாங்க. 700 கடைகளை மூடிட்டு வேறு வகையாக செய்வதற்கு FL2 கடை அவ்வளோதான். இப்போல்லாம் எங்கன்னா ஒரு இடத்துல தான் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடாது,
அப்படி இப்படின்னுவோம். டீ கடை வெத்தலைப்பா கடை மாதிரி வந்துடும். உங்கள் வீட்டு பக்கத்திலே எஃப்எல் ஒன்று நடக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எம்எல்ஏக்களாக அவர் கட்சியில் வந்திருக்கிறவங்களாம் யார் யாருன்னு எடுத்து பார்த்தா நாம் ஒன்றும் தோக்கலை. உண்மையில நான் சொல்கிறேன், ஏறத்தாழ 74 இடங்களில் நாம் ஜெயிச்சிருக்கிறோம். 18 இடத்துல 1 ஓட்டில், 600 ஓட்டில், 500 ஓட்டில், 1000 ஓட்டில் தோற்றுருக்கோம். இதெல்லாம் ஓவர் கான்ஃபிடென்ஸ். ஜெயிச்சிருவோம் எப்படி நாமளும் நினச்சோமோ அதே போல் அங்கெல்லாம் நினச்சி அது கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துகிட்ருக்காங்க. அந்த 18 இடத்துல நாம் ஜெயிச்சிருந்தோமா, நாம் 93 ஆகிறோம், அவன் 88 ஆகிறான். நம்மளை தான் கவர்னர் கூப்பிட்டுருக்கணும், நான் வந்து ஆட்சி அமைச்சிருப்போம். அதுக்காக தான் நான் சொன்னேன், இது ஒன்றும் பெரிய தோல்வி இல்லை, இது ஒரு மைனாரிட்டி அரசு. இந்த அரசுக்கு தலைவர் தளபதி தான் சில பேர் அனுப்பி வைத்தார், சில பேர் ஓடுகால் மாதிரி ஓடிட்டான், அது வேறு விஷயம். நான் கூட ஒரு பேட்டியிலே சொன்னேன், டைவர்ஸில் 2 விதமான டைவர்ஸ் இருக்குது. கோர்ட்டுக்கு போனால் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்தால் டைவர்ஸுக்கு போவாங்க. டைவர்ஸில் 2 காரணங்கள் இருக்கும். முதல்ல ஒரு டைவர்ஸ்னால் மனைவி இன்னொருத்தனோட கள்ள தொடர்பில் இருந்தால் அதை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேலிட் ரீசன், அதாவது லிவிங் இன் அடல்ட்ரி. இன்னொருனோட தொடர்போடு இருக்கிறார், ஆகவே விவாகரத்து பண்ணு அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போய் விவாகரத்து வாங்குறது ஒரு விதம். இன்னொரு விதம், 2 பேருக்குள்ள மனம் ஒத்து வரல, ஆகினாலே 2 பேரும் ஒத்துக்கிட்டு டைவர்ஸ் ஆகிறோம் என்பது 2வது வகை. இந்த தேர்தலில் முடிவை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் என்பது இன்னொருத்தனோடு ஓடிப்போன அடல்ட்ரியில் இருந்த கட்சி. அந்த டைவர்ஸை நாங்கள் பண்ணிட்டோம். மற்ற கட்சிகள்லாம் மியூச்சுவல் கன்சென்ட்டோடு போயிருக்கு, நம்ம அனுமதியோடு போயிருக்கு. எப்போ வேணாலும் ரீகன்சீல் ஆகிடும், எப்போ வேணாலும் ஒன்றும் சேர்ந்து வாழலாம். ஆகவே இந்த பிரிவுக்கும் அந்த பிரிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன், இந்த காங்கிரஸ்காரர்களைப் போல உலக மகா யோக்கியர்கள் யாரும் இல்லை என்பதை இந்த தேர்தலில் நிரூபித்து காலையில் ஜெயிக்கிறான். ஒரு நன்றி கூட வந்து சொல்லாமல் ஓடோடி போய் 2 பதவி வாங்கிக்கிறான்னு சொன்னால் எப்பேற்பட்ட கீழ்த்தரமான ஒரு கட்சி அது என்பதை தமிழ்நாடு புறாமல் இருக்கிற மக்கள் புரிந்து கொண்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு நம்முடைய தொண்டர்கள் யாரும் எந்த சோர்வடைவனும் இன்னொரு மாத காலம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே நம்முடைய கழகத்தில் தலைவர் அவர்கள் பல யுத்திகளை வகுத்திருக்கிறார். நிச்சயமாக நான் சொல்கிறேன், இதை பற்றி, இந்த ஆட்சியை பற்றியே நீங்கள் கவலைப்படாதீர்கள். அடுத்து வரக்கூடிய தேர்தலை பற்றி மட்டும் நீங்கள் கவலைப்படுங்கள். ஆட்சி அது தானாக எப்படி முடிய போகிறதோ அது முடிஞ்சு கொண்டு போகட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் ஒவ்வொரு உள்ளாட்சி மன்றத்திலும் இருக்கிற தோழர்கள் தொடர்ந்து பணியாற்றுங்க. யாரும் ஒன்றும் அவன் ஆட்சி, அவன் எம்எல்ஏ, இவன் மந்திரிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளாட்சி மன்றத்துக்கு நீங்கள் தான் சீஃபு, பார்லிமெண்ட் மெம்பர் நம்ம தான். எவனா அதிகாரி கேட்டானா எம்எல்ஏ, எம்பி எங்காரு, நான் உள்ளாட்சி நாங்கள் 3ல் 2 பேர் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் சொல்ல மரியாதையாக கேட்டு வேலை செய்யணும், அதிகாரம் பண்ணி வாங்க வேண்டியது நம்முடைய வேலை. நாங்கள்லாம் எம்ஜிஆர் காலத்தில் சேர்மனாக இருந்தோம், நானும் அவங்க அப்பாவும். கலெக்டர்லாம் அங்கே மீட்டிங் போனால் பயப்படுவாங்க. இப்போ கிடையாது, எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. அப்போல்லாம் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு இருக்கும், மாதம் ஒரு முறை கலெக்டர் கூட்டுவார். நான், மோகன்லிங்கம், வைத்தி 3 பேரும் தான் ஒன்றா இங்கேருந்தே போவோம். அந்த கூட்டத்தில் கலெக்டர் எங்களை பார்த்தாலே பயப்படுவார். இப்போ எல்லா எம்எல்ஏவும் ஏடிஎம்கே தான், எல்லா எம்பியும் ஏடிஎம்கே தான். ஆனாலும் உள்ளாட்சி மன்ற தலைவர்களாக நாங்கள் உட்கார்ந்து மக்களுக்கு பணியாற்றியதனுடைய விளைவு தான் 89 தேர்தலில் வெற்றி பெற்றோம். அந்த உணர்வோடு ஒவ்வொரு கழகத்தோடும் உணர்ச்சியோடு, அன்பரசு மந்திரி இல்லை, அவ்வளோதான். நம்மை பொறுத்தப்பட்ட நம்ம மந்திரி அவர் தான். இந்த உணர்வோடு பணியாற்றுங்க. எந்த அதிகாரியும் இப்போ வந்து நிம்மதியாக இல்லை. கலெக்டர் ஆஃபீஸில் நடந்த கூட்டத்தில் நேற்று கிடைத்த தகவல், கலெக்டருக்கெல்லாம் சொல்லிட்டாங்களாம், ஏடிஎம்கேக்காரங்க இருந்தாலும் அவங்க அனுபவம் வாய்ந்தவங்க, நிர்வாகம்னா என்ன தெரியும். அதே போல் திமுகனா அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிர்வாகம்னா என்ன தெரியும். இப்போ வந்திருக்கிறவங்க ஒரு மாதிரியான ஆளுங்க. ஆகையினால அதிகாரிகள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். ஆகவே அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க.
காரணம் இது நித்திய கண்டம் பூர்ணாயுசு. ஆகவே நம்முடைய கடமைகளை ஒழுங்காக செய்யுங்கள் என்று 10 வருஷமாக அதிகாரிகளே சொல்கிறேன். எத்தனையோ ஆஃபீஸர்கள் என்னோட பேசுகிறார்கள். கேவலமாக இருக்கிறது. வர்றாராம் சீஃப் மினிஸ்டர், உட்கார்றாராம், இன்னையா டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு சாப்பிட்றது ஒரு பெரிய செய்தின்னு இந்த நாட்டில் போட்டு காட்டுறான். நம்ம தளபதி எத்தனை நாள் பட்னியாக இருந்திருக்காரு தெரியுமா? எங்களுக்கெல்லாம் தெரியும். நான் கூட ஒரு வாட்டி போய் சாப்பிட்டுட்டு வந்துருங்க சேம்பரில், நம்ம கூட போக மாட்டார். 4 மணி வரையிலும் பட்னியாக இருந்து உட்காந்து கூட்டத்தை முடிச்சுட்டு தான் போகக்கூடிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். இன்னும் டிஃபன் பாக்ஸில் வச்சுன்னு வரானா, அதை சாப்பிட்றானா, அதுக்கு ஒரு ரீலு, அதை ஒரு பார்த்து இந்த நாட்டில் இந்த பெண்களை திட்டக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். ஒவ்வொருத்தரும் எப்படின்னா நம்ம என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எல்லாம் பால் ஊற்றுவாங்கன்னு நான் மட்டும் தண்ணி ஊற்றணுங்கண்ணா. கட்சியில் பார்த்தா எல்லாம் தண்ணி ஆகி போச்சு. அதான் நடந்தது. ஒரு வீட்டில் 5 ஓட்டு இருந்ததுன்னா பேரம்பதிகளை போல வயசானவங்களாம் புள்ள மேலே இருக்கிற பாசத்தை விட பேத்தி மேலே பேரன் மேலே தான் பாசம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுங்க கேட்டதுனால ஓட்டு போட்டது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இப்போ கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வருது. நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்களா, நீங்கள் தான் வர போகிறீங்களா, நீங்கள் தான் வர போகிறீங்களே, நாங்கள் போட்டோன்றான். ஒரு ஓட்டில் போச்சு. ஆகவே இதை பற்றி கவலைப்படாதீங்க. நடந்ததாக இருக்கட்டும். கலைஞரை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் ஒத்த ஆடாக நின்று இந்த கட்சியை தூக்கி நிறுத்தினார். இதே போல் தான் 77 தேர்தலில் ஒரே ஒரு ஆசை தம்பி வெற்றி பெற்ற உடனே கூட இந்த கட்சியில் இந்த மூத்த தலைவர்னா நீங்கள் ஏடிஎம்கில் எப்படி ஓடுறாங்களோ அப்படி நம்மக்கிட்ட தான் ஓடினாங்க தான். நாவலர் போனார், மாதவன் போனார், ஆதித்தனார் போனார், பண்ருட்டி ராமச்சந்திரன், சத்யவாணி முத்து எல்லாம் போயிட்டாங்க. அப்போ கூட இருந்து நான் பார்த்தேன். பேராசிரியர் மட்டும்தான் அந்த கலைஞரோடு இருந்தார். அந்த பேராசிரியர் வைத்துக்கொண்டே 50 ஆண்டு காலம் இந்த கட்சி தூக்கி நிறுத்தி கட்சியும் கொடியும் காப்பாற்றி, இந்த கட்சிக்கும் கொடிக்கும் வேலை நம்ம சோதனை கொடுத்தோடனே திருப்பியும் வேலை ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜாக போய்த்தாங்க. இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் இப்போ தன்னுடைய புத்தியை காட்டுது. சில பேருக்கு சில புத்திகள் இருக்கும். அதனால் எத்தனையோ துரோகத்தை பார்த்துட்டோம், எத்தனையோ எதிர்ப்புகளை பார்த்துட்டோம். இந்த கட்சியை அழிப்பதற்கு சட்டம் போட்டே நேரு பார்த்தார். அது தெரியுமா? 1962 50 இடத்த வெற்றி பெற்றோடனே அரசியல் சட்டத்தையே திருத்தி திமுகவை தடை செய்யணும்னு கொண்டு வந்ததுதான் காங்கிரஸ் கட்சி. அதையும் மீறி அண்ணா இந்த கட்சியை வளர்த்து இன்னைக்கு 76 ஆண்டு காலம் ஒரே சின்னத்தில் போட்டியிடுகிற கட்சி திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் கிடையாது. 57லேருந்து இதுவரையிலும் உதயசூரியன் நிற்கிற ஒரே அரசியல் கட்சி இந்தியாவிலே திமுக தான். அந்த கட்சியில் நாமெல்லாம் இருக்கிறோம் என்கிற பெருமையோடு வாழ்வோம். கலைஞருக்கு பின்னால் தளபதி காட்டுகிற வழியில் நின்று தொடர்ந்து வெற்றிகளை பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.